ஆழத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரிபா ரப ரப ரத ரத ரக தட தர கது உடபா ரிப லப ரபா எல்லா அந்நிய பாஷைகளை பேசி எல்லாம் இப்பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ளே தேவ வார்த்தை இன்னும் கடந்து வரும்படியாக, பரிசுத்த வார்த்தை இன்னும் கடந்து வரும்படியாக, தேவன் விரும்புகிறதை, தேவன் நினைப்பதை, தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் கரைகிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உறவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உறவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஒரு தேவ பிரசன்னம் இப்பொழுதே ராஜா, தேவ பிரசன்னம், the presence of God, the presence of God. தேவ பிரசன்னம். இதுவரை வசனம் நம்மேல் மழையாய் இறங்கி வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது பிரசன்னம் நம்மேல ஆவி
ஆவிக்குள்ள, ஆத்மாக்குள்ள, சிந்தைக்குள்ள சிந்த மாறணும், சிந்த மாறணும், சிந்த மாறணும். பிரசனம், பிரசனம். ஓ ஆண்டவரே, நிரப்புங்க, நிரப்புங்க. பிரசனத்தினால், அபிஷேகத்தினால் நிரப்புங்க, அபிஷேகத்தினால் ஒரு தெய்வீக பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறையான இரவு விளையாட நிரப்புவதாக, 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 நிரப்புவதாக. Lord, the presence of God. தேவ பிரசன்னம், பரலோக பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக, 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 நிரப்புவதாக. ரிகபரதனக துடவரதனக துடவ, ரிகபரதனக துடவரதனக துடவ, ரிகபரவரவரவரவர. ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு ஜெப அக்கினி, ஒரு வல்லமை அக்கினி, சத்துருவை அழிக்கிற அக்கினி இறங்கி வருகிறப்பா. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுவோம். அக்கினி பலிபீடத்தில் இறங்கி எப்படி அதை பட்சித்து போட்டதோ ரப 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 ரத இப்பொழுது ஒவ்வொருடைய இருதயத்திலிருந்து அந்த ஆவிக்குரிய பலிபீடத்திலே கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருவதாக, பலிபீடம் செப்பனிடப்படுவதாக. பலிபீடம் செப்பனிடப்படுவதாக, செப்பனிடப்படுவதாக. ஆவியை கடந்து போன கூடாது, திரும்ப 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 தேவனிடத்திலே திரும்ப 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 உடபா பாபா கட உடபா கட உடபா உடபா கட உடபா. ஒரு ஆவிக்குரிய மாளிகையாக கட்டி எழுப்புகிறான், கட்டி எழுப்புகிறான், கட்டி எழுப்புகிறான். பேசுங்க, கேட்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கூட அருமையான தேவ ஜனமே, இந்த ஒரு வசனத்தை நாம் வாசித்து அந்த வசனத்தை நாம் தியானித்து, நமக்கு நேரம் இல்லை, எவ்வளவு ஸ்பீடா நம்ம இன்னும் நம்மை புதுப்பித்துக் கொள்ள முடியுமோ புதுப்பித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 1 ரோமர் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், ஒரு நாளை மற்றொரு நாள் விசேஷமாக எண்ணுகிறான். வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான், எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன், முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். போதும். அல்லேலூயா. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்ம ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஆண்டவர் விசேஷித்த நாள். அதான் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு நாளும் டிஃபரெண்டா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, இந்த கிரிக்கெட் விளையாடுவாங்க பாருங்க, அவங்க எத்தனை 300 பால் 50 ஓவர், 50 ஓவர் 50, அந்த 300 பால் எப்படி போடுவாங்க? டிஃபரெண்டா போடுவான். ஏன்னா அவனோட என்ன அவனை அவுட் பண்ணும். அல்லேலூயா. சாத்தான் என்ன பால் போடுறான்னு சரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இம்மானுவேலாய் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்மோடு இருக்குது. தேவ பிரசன்னம் நம்மோடு, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். பாருங்க, நம்மளோட வாழ்க்கை எப்படி தெரியுங்களா? சின்ன எக்ஸாம்பிள் தான். மீன் தூக்கி தண்ணியில் போட்ட என்ன ஆயிடும்? இந்த தண்ணியில இருந்து மீனை தூக்கி நிலத்துல போட்ட என்ன ஆயிடும்? பூமியில துடி துடிச்சு இறந்துடும். இல்லையா? எவ்வளவு நேரம் இருக்கும்? கொஞ்ச நேரம் கூட இருக்காது. அப்படி பட 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 துடிக்கும். அப்படி என்ன ஆயிடும்? இறந்துடும். இல்லையா? ஒவ்வொரு ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோட நிலைமை அதுதான். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இந்த பூமியில என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ வார்த்தை நம்மை தேற்றும், தேவ வார்த்தை நம்மை நடத்தும், தேவ வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அல்லேலூயா, ஒவ்வொரு நாளையும் விசேஷமா அது கர்த்தருக்காக பயன்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு அந்த நாளை கொடுக்கிறார், ஜீவனை கூட்டி கொடுக்கிறார். ஒவ்வொரு நிமிடத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுக்கிறார். அந்த நாட்களை, அந்த நேரங்களை உலகத்துக்கு செலவு பண்ணாதபடிக்கு, மற்ற காரியங்களுக்கு செலவு பண்ணாதபடிக்கு, உறவினர்களுக்கு செலவு பண்ணாதபடிக்கு விசேஷமா கர்த்தருக்கென்று நேரங்களையோ நாட்களையோ நாம பயன்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நாள் கூட அப்போ நாட்களை நம்ம பயன்படுத்தணும். ஒவ்வொரு நாளுமே நம்ம அந்த புது வருஷத்துக்குள்ள போறோம். அதுதான் இன்னைக்கு விசேஷமா. இந்த 365 நாள் கர்த்தர் நம்மளை நடத்திட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நடத்திட்டு வந்த கர்த்தருக்கு நாம ஒரு சமூகத்துக்கு எதுக்கு வந்திருக்கிற? சுத்திகரிப்பு கொடுறதுக்கு, நம்மளை நாம சோதிச்சு பார்க்க. அல்லேலூயா. நம்மளை நாம அடுத்த நிலைமைக்கு போகணுங்கிற ஒரு ஆசை நமக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. எப்படியாவது நம்ம என்ன பண்ண, அடுத்த நிலைமைக்கு யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் லெவல் போக பிரயாசப்படுவாங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம குடும்பம் ஆகட்டும், நம்முடைய பிள்ளைகள் ஆகட்டும், நம்முடைய சபைகள் ஆகட்டும், அடுத்த நிலைமைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே ஒரு பலன் இருக்குது. இந்த புக்கு தூக்கணுக்கு ஒரு பலன் இருக்குது. அல்லேலூயா. இந்த சேர் தூக்கணுக்கு ஒரு பலன் இருக்கு. அந்த தூக்கம் இதுக்கு ஒரு நாள் தூக்க முடியுமா? முடியாது, அது பலன் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளுமே தேவ சமூகத்துல காத்திருக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. மாத்திர கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு நாளும் தியானிக்க சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை தான். ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாளா இருக்கணும். மற்றவங்களுக்கு துக்கமா முடியலாம், மற்றவங்களுக்கு வேதனையா முடியலாம், மற்றவங்களுக்கு போராட்டமா முடியலாம், மற்றவங்களுக்கு பாடுகளின் நாட்களாக, கண்ணீரின் நாட்களாக, கவலையின் நாட்களாக, வியாதியின் நாட்களாக, வேதையின் நாட்களாக முடியலாம். ஆனா உங்களுக்கு எனக்கு வருகிற நாட்கள்ல, வருகிற வருஷத்துல கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் நாம் கர்த்தருக்காக பயன்படுத்தி அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக அதை நமக்கு ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப அவர் ஆசீர்வதித்து கொடுக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும், அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29 முதலே வாசிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போவார்கள், இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடைத்து எழுப்புவார்கள், இளைப்படையார்கள். சோர்ந்து கர்த்தரை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க செய்தியோட தலைப்பு என்னன்னா புது பலன். அல்லேலூயா. புது பலன், ரெனில் பணம். அல்லேலூயா. இங்க எத்தனை வகையான கேட்டகரி ஆண்டவர் சொல்றாரு? இளைஞர், வாலிபர். இளைஞர், வாலிபர். இப்ப வாலிபர்னா எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும்? டீனேஜ். எது வரைக்கும்? அல்லேலூயா. பொதுவா ஒரு சண்டே கிளாஸ் எல்லாம் எடுக்கும்போது பிரிப்பா. அல்லேலூயா. நம்ம 13 வயசுல இருந்து, அல்லேலூயா, 13 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் வாலிபர்கள் தான். அல்லேலூயா. 30ல இருந்து 59, 60 வரைக்கும் இளைஞர்கள் தான். அதுக்கு மேலதான் அவங்களோட லெவல் முதியவர்கள், அப்படி வயதானவர்கள் அப்படி மாறி. அல்லேலூயா. அப்போ இடறி விழுகிற யார் இடறி விழுவாங்க? வாலிபர்கள். அப்போ வாலிபர்கள் எப்படி இருப்பாங்க?
நல்ல ஒரு போர் குதிரை போல நல்ல சுறுசுறுப்பா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? நல்லா சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு, நான் படிச்ச படிப்பு என்ன, என்னோட கேட்டகரி என்ன, என்னோட இது அப்படியே உலக அறிவோட வச்சு என்ன பண்ணுவாங்க, நம்மளை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இல்லையா? ஆனா என்ன பண்ணுவாங்க, அவங்க எது சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்கள சொல்லி தப்பு இல்லை, அவங்களோட அந்த சுபாவங்கள் அப்படி இருக்கும். இல்லையா? ஆமா. அதே 30ல இருந்து 59 வரைக்கும் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு இந்த மைண்ட் என்ன சொல்றது, அந்த அதாவது அந்த பேர் வேற வரமாட்டேங்குது, அதாவது மனசை வந்து புரிஞ்சு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, சைக்காலஜி என்ன சொல்றாங்கன்னா, அந்த 13ல இருந்து 30 வரைக்கும் குதிரையை போல இருப்பாங்களாமா. யாரோ கோச்சு கூடாது, இளைஞர்களுக்கு சொல்ல போது சரியா. 30ல இருந்து 50 வரைக்கும் இருப்ப எப்படி இருப்பாங்க, கழுதமா இருப்பாங்க. சைக்காலஜி நம்ம சொல்ல பொதுவா. இல்லையா? ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு நாள் திடீர்னு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ இந்த கழுதை எங்க பயன்படுத்துவாங்கன்னா, இந்த நாட்களையும் கூட பயன்படுத்துறாங்க. இன்னும் எங்க பயன்படுத்துறாங்கன்னா, சிட்டிக்குள்ளெல்லாம் சின்ன சந்தா இருக்கும், அதுக்குள்ள என்ன பண்ண முடியாது, நம்ம மெட்டீரியல் பெல்டிங் கட்ட மெட்டீரியல் எடுத்துட்டு போக முடியாது. ஒரு 4-5 கழுதை ஓட்டிட்டு வருவாங்க, 2 பக்கம் சாக்கு தொங்கிட்டு இருப்பாங்க, அதுல என்ன நல்லா செங்கல் அடி விட்டுருவாங்க. அப்படி தட்டினான்னு வச்சுக்கல, இங்க மெயின் ரோட்ல தட்டினான்னா நேரம் எங்க பில்டிங் கட்டு அங்கே போய் நிற்கும். மணி அதை இறக்கி வச்சு நான் ஒரு தடுத்தா மணி இங்கே வரும், மணி இங்கே தட்டினா அங்கே போகும். எம்டி ஃபுல்லு, எம்டி ஃபுல்லு. இல்லையா? இதே போலதான் நம்ம வாழ்க்கை. ஒவ்வொரு மாசம் ஓடுறோம் வர்றோம், ஓடுறோம் வர்றோம், ஓடுறோம் வர்றோம், இப்படிதான் பண்ணி வச்சிருக்குது நம்முடைய வாழ்க்கை அமைப்புகள் இருக்கு. இல்லையா? ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ வேதம் சொல்லுகிறது, நம்ம இந்த உலகத்துக்கு அடிமைகள் அல்ல, பொருளுக்கு அடிமைகள் அல்ல. இல்லையா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாமா, புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயர எழுப்புவார்கள். இல்லையா? ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறவங்க அப்படி வச்சிருந்தாலும் நம்ம என்னவா மாத்தி வச்சிருக்கிறாரு, அவருடைய ஆட்டுக்குட்டிகளாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். இல்லையா? ஆட்டுக்குட்டிகளாக புல்லுள்ள இடங்கள் என்ன ஆடுக, அமர்ந்த தண்ணீர் நடத்துவார், மேய்ச்சலுள்ள இடங்கள் என்ன ஆடுகள், சொல்லுங்க, மேய்ச்சல் இடத்துல ஆடுகள் என்ன பண்ணும், தங்கும். இல்லையா? தங்கும். மேய்ச்சல் இடத்துல ஆடுகள் என்ன பண்ணும், தங்கு. நீங்கள நல்லா ஓடி அந்த ஆண்டோட வார்த்தை, இன்னைக்கு என்ன வார்த்தை நமக்கு கிடைக்குன்னு ஓடி வந்திருக்கிறீங்க. சரி, அப்ப ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, ஒவ்வொரு நாளுமே நாம கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழுப்புகளா தான் இருக்கணுமே தவிர ஒரு நாள் நம்ம கீழே போறவங்களா இருக்கக்கூடாது. இல்லையா? இந்த காக்கா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு ஆசை இருக்கு, நம்மளும் கழுகு போல மேல போடாது போகுமா, ஒரு குறிப்பிட்ட உயரம் தான் போக, அப்புறம் என்ன ஆயிடும், கீழே ஓடி வந்துடும். ஆனா கழுகு அப்படி கிடையாது. இல்லையா? அடிக்க மேல போகும். இல்லையா? அதோட அது நம்ம கழுகு குறிச்சு தியானிச்சோம்னா நமக்கு நேரம் பத்தாது, நம்ம வசனத்தை தியானிப்போம். இல்லையா? ஏன்னா வசனத்துலதான் சத்து இருக்குது, வசனத்துலதான் உயிர் இருக்குது. இல்லையா? அப்போ நம்ம புது பலன் அடையணும்னா நம்ம தேவ சமூகத்துல என்னென்ன செய்யணும், உடனே புது பலன் வந்துருமா? இல்லையா? நம்ம புது பலன் அடையணும்னா வசனங்களை நல்லா தியானிக்கணும். இல்லையா? புது பலன் அடையணும் என்ன பண்ண, வசனங்களை, உங்களுக்கு ஏதாவது ஒரு சோறு வந்துருச்சு, ஏதாவது ஒரு மன வேதனை வந்துருச்சு, இல்ல ஏதாவது ஒரு குறைவுகள் வந்துருச்சு, நீங்க அங்கே இங்கெல்லாம் ஓடாதீங்க. இல்ல திடீர்னு மனசு கவலையா இருக்குது, எங்கேயும் ஓடாதீங்க. முடிஞ்சா சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு போங்க. இல்லையா? பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு போங்க. அப்போ மனசு இன்னும் ஒரு 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 சமாதானம் வரல அப்படின்னு சொன்னா வசனத்தை எடுத்து தியானிக்க ஆரம்பிச்சு. இல்லையா? 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 எதை தியானிக்கணும், உங்களுக்கு அதிசயம் நடக்கணும்னா அதிசயத்தை தியானிக்கணும். இல்லையா? எடுத்து வாசிப்போமா? 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்து வாசிங்களே. 1 நாளாகமம் 16:9. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அல்லேலூயா. அதுக்கு மேல வசனம் வாசிங்க. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அல்லேலூயா.
அப்ப பாருங்க, அவர் பாடணும், அவர் கீர்த்தனம், அவருடைய அதிசயங்களை தியானிக்கணும். நான் தான் சொன்ன வசனத்தை தியானிக்கணும்னு சொன்னேன். அல்லேலூயா. அவர் நமக்கு பாடுகள் வரும்போது நமக்கு பலன் அடையணும்னா புது வருஷத்துல தாவீது சொல்றாரு பாருங்க, அவருக்கு எல்லாமே இருக்குது. அவர் ஒரு ராஜா, ஒரு பெரிய ராஜா, அவருக்கு எல்லாமே இருக்குது. கை தட்டினா ஆள் வரும், ராணுவ பலன் இருக்குது, படபலன் இருக்குது, ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா எல்லாவற்றையும் காட்டிலும் அவர் என்ன பண்ணார்? அதிகமா ஆண்டவரை துதிச்சார், ஆராதிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆராதிச்சது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்றாருன்னா, அவர் சொல்றாரு, வசனத்தை சொல்றாரு, வேதத்தில் இருக்கிற அதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்படிய கண்கள் என்ன பண்ணுங்க. இதுதான் ஆசீர்வாதம். புது வருஷத்துல இதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. வேதத்துல எத்தனை அதிசயங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார், எத்தனை அற்புதங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம என்ன பண்ணல, தியானிக்க முடியல. நம்மளால அதுக்கு நேரம் இல்ல. அதை சொல்ல, காத்திருக்கிறவர்களோ, நீங்க என்னத்தை தியானிக்கிறீங்களோ அதுல ஆண்டவர் பெரிய அற்புத அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு எத்தனை நாமங்கள்? பாட்டு பாடணுமே, யெகோவா தேவனுக்கு எத்தனை நாமங்கள்? அல்லேலூயா. 1000 நாமங்கள். பார்க்க நேரம் இல்லை, டைம் போயிடுச்சு. அல்லேலூயா. 1000 நாமங்கள். சுகமளிக்கிறவரா வேணுமா? சுகமளிக்கிற அவருடைய காயங்களை தியானிச்ச அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், தழும்புகளால் குணமானீர்கள். அதிசயங்களை காணாமல் போனதை தேடணுமா? என்ன பண்ணாரு? போடாடி எங்க விழுந்துச்சு? எங்க விழுந்துச்சு? இரும்பு மிதக்குமா? மிதக்குமா? மிதக்க வைப்பார் கர்த்தர். அல்லேலூயா. அதிசயங்களை தியானிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உயிரே போனாலும் சரி, அல்லேலூயா, உயிர் திரும்ப வந்தது. அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் கிடையாது. அவரை தியானிக்க 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 தான் உங்களுக்குள்ள ஒரு புது பலன் வந்துட்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது வந்து பார்க்கும்போது அவருடைய அதிசயங்களை தியானிக்கிறது மாத்திரமல்ல, அவர் எவ்வளவு ஆச்சரியமானவர்களை தியானிக்கணும். யோபு 37ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. யோபு 37:14. யோபே, இதற்கு செவிகொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகள். அல்லேலூயா. உங்களுக்கு ஆச்சரியம் இந்த வருஷத்துல நடந்துருக்கா, நடக்கலையா? அல்லேலூயா. நினைச்சு பார்க்காத அற்புதம்லாம் நடக்கும், நினைச்சு பார்க்காத அதிசயமெல்லாம் நடக்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஆமா, ஆச்சரியமானவர் அவர். அல்லேலூயா. ஆமா, ஆசம் காட் அப்படிமா. சே, இப்படி எல்லாம் நமக்கு நடக்குமா? இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னத்தை தியானிக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இந்த இருதயம் வந்து ஒரு நல்ல நிலங்க. அல்லேலூயா. இருதயம் வந்து ஒரு நல்ல நிலம். இந்த நல்ல நிலத்துல சொல்றேன், நல்லதை விதைங்க. இருதயத்துல என்ன பண்ணுங்க, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து. இருதயம் ஒரு பொக்கிஷம். அல்லேலூயா. இந்த பொக்கிஷத்துல நல்ல 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 வார்த்தைகளை, நல்ல நினைவுகளை, நல்ல சிந்தைகளை, தேவனுக்கு பிரியமானதை விதைங்க. வேற எதையும் என்ன பண்ணாதீங்க, விதைக்காதீங்க. அல்லேலூயா. ஆச்சரியமான காரியங்கள் என்ன பண்ணுங்க, தியானம் பண்ணீங்கன்னா நல்ல பலன் வரும். அல்லேலூயா. அதே சங்கீதம் 77:12 வாசிங்களே. டைம்ல நீங்க நோட்ஸ் எடுத்துங்க. சங்கீதம் 77:12. உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். எதை யோசிக்கணும்? எதை தியானிக்கணும்? தேவனுடைய கிரியைகளை நம்ம தியானிக்கணும். நீங்க மனுஷனோட கிரியை இருக்குது, பிசாசோட கிரியை இருக்குது, தேவனுடைய கிரியை இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கிரியை என்ன, பிசாசோட கிரியை என்ன, மனுஷனோட கிரியை, டிசைனிங் தி ஸ்பிரிட். ஆவிகள் என்ன பண்ணும்? பகுத்தறியணும். ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்துட்டு, ஆவிக்குரிய மனுஷனா இருந்துட்டு, ஆவிக்குரிய மனுஷியா இருந்துட்டு இன்னும் ஆவிகளை பகுத்தறியாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இவன் என்ன ஆவியோட வர்றான், இவன் என்ன ஆவியோட இருக்கிறான், இவன் என்ன ஆவியோட நம்ம கூட பழகுறான்? இச்சையின் ஆவியோட பழகுறானா, இல்ல ஏமாத்துற ஆவியோட பழகுறானா, இல்ல பொய்
நம்ம கூட பேசுறானா? அல்லேலூயா. பொறாமை ஆவியோட பேசுறானா? போட்டி ஆவியோட பேசுறானா? நம்ம எங்க கூட சிக்க வைக்கிற ஆவியோ புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நம்முடைய வெளிச்சத்துல நாங்க என்ன பண்றோம்? வெளிச்சம் காணுகிறோம். உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்குது. நீங்க இருளின் பிள்ளைகள் அல்ல, உலகத்தின் பிள்ளைகள் அல்ல. அல்லேலூயா. நிதானிக்கணும், நிதானிக்கணும். ஆவிக்குரிய மனுஷன், ஆவிக்குரிய மனுஷி நிதானிச்சு பழகணும், நிதானிச்சு பேசணும். சில டபுள் மீனிங்கா பேசுவாங்க. இல்ல கேவீங்க, வாலி பசங்க வாலி டபுள் இதெல்லாம் உனக்கு என்னமே கொடுக்க கூடாது. அல்லேலூயா. கேட்ட சாத்தான் உள்ள வர கேட்டெல்லாம் கூட்டுங்க, எழுத்து இருதயத்துக்குள்ள. அல்லேலூயா. உள்ள நுழையவே இடம் கொடுக்க கூடாது. உங்க பலன் போயிடும், அவனோட பலன் ஏறிடும். பரிசுத்த ஆவியானோட பலன் தான் நமக்குள்ள பொங்கி 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 வரணுமே தவிர சத்துருவோட பலன் நமக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. மாம்ச கிரியைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. கோபம் வரும், எரிச்சல் வரும். நம்ம வேணும்னே சாதாரண மனுஷனா பாசமான சொல்லும்போது சொன்னார், நீ ஆசீர்வாதம் வந்து ஒரு பப்பிள்ஸ் மாதிரி பட்டுன்னு உடஞ்சி போயிடும். நல்லா பலூன் ஊதுறோம், ஒரு ஊசி வச்சு குத்துறோம், என்ன ஆயிடும்? பட்டுன்னு உடஞ்சிடும். அல்லேலூயா. கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை ஒண்ணு சேதப்படுத்தார். இன்னைக்கு எழுதி வச்சுங்க. அல்லேலூயா. ஒண்ணு சேதப்படுத்தார். ஏன்னா ஆண்டவரோட ரத்தத்தினால நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டோட பிரசனத்தினால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டோட வார்த்தையினால். உண்மையாலுமே இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. அவரோட அதிசயமான காரியங்களை தியானிக்கும் என்று நம்மளோட வாழ்க்கையில தேவனுடைய கிரியைக்கு தான் நம்ம என்ன பண்ண அதிகமாக சொல்லுங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சபைக்குள்ள மாத்திரம் அல்ல, எங்க போனாலும் நமக்குள்ள இருந்து தேவனுடைய கிரியை தான் புறப்படணுமே தவிர மாம்ச கிரியைக்கு நான் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா மேக்னெட் மாதிரிங்க, அப்படியே மேக்னெட் கொண்டு போய் காந்தத்தை கொண்டு போய் மண்ணுக்குள்ள போட்டு என்ன பண்ணும்? மண்ணை விட்டுரும், அந்த இரும்புல பண்ணிடும், இழுத்து தாம்பக்கம் வச்சு. அல்லேலூயா. தாமரை இலை இருக்கு, தாமரை இலையில தண்ணி ஒட்டுமா? ஏன் ஒட்டாது? ஏன் தாமரை இலையில தண்ணி ஒட்டாது? இயற்கையாகவே ஆண்டவர் என்ன இருக்கு, அதுக்கு ஒரு மெழுகு மாதிரி இருக்கு. தண்ணி எடுத்து போட்டா உருண்டு ஓடும். அல்லேலூயா. நம்ம உலகத்துல தான் இருப்போம், ஆனா உலகத்தோட விட்டக்கூடாது. அல்லேலூயா. 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 தேவனுடைய கிரியை தான் நமக்குள்ள இருக்கணும். எது வந்தாலும் தெரிஞ்சு ஓடிடணும். இந்த பண்ணி தான் என்ன கிடக்கும்? பண்ணி எங்க கிடக்கும்? சேத்துக்குள்ள தான் கிடக்கும். நாட்டுக்குட்டி இது டிச்சுக்குள்ள வந்து பாருங்க, அது உடனே எந்திரிக்கும், அப்படி ஒரு சிலுக்கும். அந்த சேரெல்லாம் வெளியே போற வரைக்கும் என்ன ஆயிடும்? அது விடவே விடா. அல்லேலூயா. தேவனுடைய கிரியை, தேவனுடைய கிரியை நீங்க ஆண்டவரை தேடுறது, நம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறார். அல்லேலூயா. உங்கள் கிரியை மறக்க அவர் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்க செஞ்ச நற்கிரியை, சபைக்குள்ள செஞ்ச நற்கிரியை, சபைக்குள்ள செஞ்ச பணிவிடைகள், நீங்க என்ன செஞ்சாலும் அது மனுஷனுக்காக செய்யாம கர்த்தருக்காக செஞ்சீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் கணக்கு பார்க்கிற, கணக்கு வைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. கண்ணீர் கூட மறைஞ்சு போயிடும், ஆனா அவர் துருத்தியில பிடிச்சு வச்சு கணக்கு பார்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நம்ம சபை எப்படி இருக்கணும் தெரியுமா? அல்லேலூயா. அதெல்லாம் பேச நேரம் இல்லை. நம்மளோட சபை கேளுங்க. அல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற சபையா இருக்கணும், அதுல பலன் அடையும். அல்லேலூயா. அல்லேலூயா. அழைத்து சொல்ல நேரம் இல்லை. அதனால ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தேவனோடு வாழுகிற சபையா இருக்கணும். யாரோட வாழணும்? தேவனோட. புது வருஷம் வரும்போது நிறைய ஒரு பொருத்தனை பண்ணுங்க. முதல்ல இந்த கிருபாசனத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை தெரியுங்களா? அந்த சபை, இந்த சபை, அந்த சபை, இந்த சபை, அங்க காந்திபுரம் காந்திபுரம் சபை, பிஜேபி சபை, மேற்படி, இப்படியே பிரிவினை பார்த்து உட்கார்ந்துருக்கு. அல்லேலூயா. அமாம் சோப்பு எங்க வாங்கினாலும் அமாம் சோப்பு தான், வேற அமாம் சோப்பா? சொல்லுங்க. அமாம் சோப்பு நான் இங்க வாங்குறேன், அதே அமாம் சோப்பு தான். கோயம்புத்தூர் வாங்கினா அதே அமாம் தான். மெட்ராஸ்ல வாங்கினா கிருபாசனம் எங்க இருந்தாலும் கிருபாசனம் தானே. அல்லேலூயா. இங்க கூட்டம் வச்சா அது எங்களுக்கு தூரமா இருக்குங்க. பரலோகம்
தூரங்க, அதுக்கு போகாம விட்டுலாமா? அல்லேலூயா. இட கூட்டங்களை யாருக்கு வைக்கிறாங்க? நமக்கு தான் வைக்கிறாங்க. அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம நட்சத்திரங்களை போல பெருகணும், அதுக்குதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சபை பாகுபாடு பார்க்க கூடாது. ஆமென். பைபிள் ஸ்டடி எங்கெல்லாம் சரி போனோம். உபவாசம் கூட நான் காலையில் போய் அதான் சொல்லிட்டு வந்தேன் சபையில. எல்லாரும் என்ன பண்ணோம்? எல்லாரும் கம்ப்ளீட்டா டெய்லி பைபிள் புது வருஷம் வரும்போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது வருஷம் பழையவர்கள் எல்லாம் புதிதாக எல்லாம் புதுசா மாத்தணும். நான் வாக்குத்தத்த கார்டு அடிப்பேன். எப்படி அடிப்பேன் தெரியுமா? வருஷமே போட மாட்டேன். நீ பார்க்க எப்படி தூக்கி வெளியே போடுறேன்னு பார்க்கலாம். யாரு வருஷமெல்லாம் கொடுத்தது? ஆண்டவரோட வார்த்தைக்கு. அல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போகும், வார்த்தை என்ன பண்ணாது? ஒளிந்து போகாது. அதுல இருக்கிற எழுத்து உறுப்பு கூட ஒளிஞ்சு போகாது. அல்லேலூயா. 2025 வாக்கு தத்தம் போடுவாங்க. அடுத்த வருஷம் அவரு பாட்டு படிப்பு அந்த 2025 விசி 2026 மாட்டிக்குவாரு. அப்ப 25 வாக்கு தத்தம் எங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. புது பலன் கூட்டங்கள் தான் தேவனோடு வாழுகிற சபையா இருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த சபையில் என்ன இருக்கணும்? நல்ல ஐக்கியம். என்ன இருக்கணும்? ஐக்கியம். ஒருத்தர் பார்த்துட்டு அப்படி ஒரு வெட்டிட்டு போலாம் பாருங்க. அல்லேலூயா. வெட்டுக்கிளி கூட அப்படி சட்டக்குன்னு பறந்துடும். அதை விட அவங்க ஸ்பீடு பயங்கரமா இருக்கு. அல்லேலூயா. ஐக்கியம். அல்லேலூயா. பாருங்க, நான் எதுக்கு அல்லேலூயா சொல்றேன் அப்படின்னா, அங்க சரி சொல்ல பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க கோயம்புத்தூர்ல ஒரு ஏழு அம்மா இறந்துட்டாங்க. பெரிய சபையில் வந்தாங்க, ஜனங்க வந்தாங்க, ஒரு 50 பேர் அப்படி முழு சபையா வந்தாங்க, பார்த்தாங்க. நல்லா அந்த அம்மாவை அடக்காராதனை பண்ணாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? கிட்டத்தட்ட 10-15 குடும்பம் என்ன வந்துச்சு? சபைக்கு ஓடி வந்துருச்சு. சபைக்கு என்ன வந்துருச்சு? காரணம் ஏன்? ஐக்கியம். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்குதா? ஐக்கியம். அல்லேலூயா. சபையில நல்ல காரியம் 3 நாள் கூட நடக்குதா? இப்ப இருந்தே ஜெபிக்க ஆரம்பிச்சோம். என்ன ரேட் சொன்னாரு? நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். உடைய கிரிய வெளிப்படணும் ஆண்டவரே, உடைய அபிஷேகம் வெளிப்படணும் ஆண்டவரே, முடிஞ்ச புது ஆத்மாவை நானும் கொண்டு வரணும் ஆண்டவரே, எங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ஞானஸ்தானம் எடுக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஐக்கியம் ரொம்ப வேணும். எங்களுடைய ஐக்கியம் யாரோடு? பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியோடும் சபையோடும் வசனத்தோடும். அப்பதான் பலனா இருக்க முடியும். வந்தவனமே திரும்பி போக கூடாது. இப்போ தண்ணி எடுக்க போறாங்க, தண்ணி எடுக்க போயிட்டு வெறுங்கடத்துக்கு தூக்கிட்டு வந்தது என்ன அர்த்தம்? அவர் எதுக்கு நீ போனேன்? இல்லையா? நானும் போனேன் அப்படின்னு போறோம். இல்லையா? அங்க போய் தண்ணி அந்த தண்ணி வருதுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்? பாத்திரத்தை கரெக்டா வைக்கணும். கரெக்டா வச்சாதானே அது என்ன ஆகும்? நேரம் போய் எடுத்து வச்சுட்டு வர முடியும். அங்க போய் பாத்திரத்தை குப்பரை கமிச்சு வச்சுட்டா நிறையுமா? சொல்லுங்க. அல்லேலூயா. சபையில ஆண்டோட வார்த்தை அப்படியே தாகமா, வாஞ்சியா, ஏக்கமா அப்படியே நிரம்பணும். அல்லேலூயா. அப்படியே தேவ வசனத்துல நிரம்பணும். ஐக்கியமாயிடணும். சிலர் சொல்லுவாங்க தெரியுங்களா, எப்ப பாரு உனக்கு சபையா? ஆமா, எப்ப பாரு எனக்கு சபைதான். அல்லேலூயா. எப்ப பாரு சர்ச்சா? கேட்டுக்காங்க. எப்ப பாரு சர்ச்சா? ஆமா, எப்ப பாரு சர்ச்சு தான். அப்புறம் 3வது வாரம் சொல்லுவாங்க, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிறியா? வா, சிக்கனவா. இல்லையா? சிக்கனவா, கவலைப்படாது, நான் உங்களுக்காக என்ன பண்றேன்? ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களுக்கு ஜெபிக்காரங்க ஆண்டவர் வித்தியாசம் உண்டு பண்ணுவார். ஊழியர்களுக்கு ஆண்டவர் வித்தியாசம் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. புது பலனோடு இருக்கும். புது வருஷத்துல எப்படி இருக்கணும்? புது பலனோடு இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா வேத அறிவை போதிக்க சபையா இருக்கணும். நம்ம சபை எப்படி இருக்கணும்?
வேதம் இங்கே நிரம்பி வழியுது வார்த்தைகள். இல்லையா? ஆசை எடுக்கிறது அத்தனையுமே மெசேஜா இருக்குது. எல்லா வசனம் எப்படி இருக்குது, பயங்கரமா இருக்குது. நீங்க உண்மையை சொல்றேன், நல்லா எத்தனை பேர் டைரி வச்சு எழுதுறீங்கன்னு தெரியல. இல்லையா? நானே 15 வருஷமா எழுதிட்டு இருக்கிறேன். ஆமா, இவர் கொடுத்த மெசேஜ் இப்ப கூட இருக்குது. கோயம்புல வந்து கொடுத்த மெசேஜ் தான் இதுல இருக்கு. இல்லையா? இது டைரியில காப்பி பண்ணி வச்சிருக்கேன். இங்க இப்பதான் பார்த்தேன். இல்லையா? இதுக்குள்ள இருக்குது அவர் கொடுத்த மெசேஜ், துப்புர உண்மை. இல்லையா? நான் சொல்ல கேட்டீங்கன்னா புது பலன், புது பலன், புது பலன். சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது. சோம்பேறித்தனம் நம்ம வாழ்க்கையில் என்ன கூடாது, இருக்கவே. அப்போ பாருங்க, ஆத்மா ஆதாயம் பண்ற சபையா இருக்கணும், தேவனோடு வாழ்கிற சபையா இருக்கணும், ஐக்கியம் உள்ள சபையா இருக்கணும். வேத வசனத்தை போதிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், சீர்படுவோம். ஆமா, அதே போல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது நம்ம என்ன பண்ணணும், சபையில செயல்படுகிறா இருக்கணும். குணமாற்ற கட்டாயம் என்ன வேணும், குணம். நம்ம கேரக்டர் மாறணும். நம்ம கேரக்டர் என்ன ஆகணும், அதுக்கு தான் ஆபிரகாம் குறித்து பேசுவாங்க, ஈசாக் குறித்து பேசுவாங்க, யோசேப் குறித்து பேசுவாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதோட ஒரு பொறுப்பு இருக்கும். இல்லையா? யோசேப் குறித்து கேட்போம், சந்தோஷமா இருக்குது. இல்லையா? யோசேப்ல 2 வகையான யோசேப் எல்லாம் இருக்குது. அப்ப கேட்டு நம்ம என்ன அதோட பொறுப்பு போயிடுவோம். நம்ம மறந்துடுவோமா? ஆனா அந்த சூழ்நிலைகள் வரும்போது நிச்சயமா என்ன பண்ணுவார் ஆண்டவர், அந்த சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அப்ப அந்த ஆத்துமாக்களை நீங்க தப்பிச்சு வச்சு கொள்ளலாம். இல்லையா? ஆமா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கேளுங்க. தேவனோடு உறவாடணும். இந்த பிரசனம் இன்னைக்கு சொல்லித்தரேன் கேளுங்க. உங்களை விட்டு விலகவே கூடாது. ஆமா, விலகவே கூடாது. ஆண்டவரோட பிரசனத்தை விட்டு நம்மளும் விலகக்கூடாது, அவரு நம்மளை விட்டு விடக்கூடாது. இல்லையா? என் தேவன் என்னோடு, நான் என்னாலும் அவரோடு. என் தேவன் என்னோடு, நான் என்னாலும் அவரோடு. உள்ளம் உருகுதையா, என் நெஞ்சம் மகிழுதையா. உள்ளம் உருகுதையா, என் நெஞ்சம் மகிழுதையா. என் தேவன் என்னோடு, நான் என்னாலும் அவரோடு. என் தேவன் என்னோடு, நான் என்னாலும் அவரோடு. பாட்டு நேரம் இல்லை. ஆண்டவரோட இருக்கணும். ஆமென். பலத்திற்கு மேல், வல்லமைக்கு மேல, கிருபைக்கு மேல. ஆமா, பெருகணும் நமக்குள்ள. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பருக பண்ணுவேன்னா உடனே நமக்கு ஓய்வு. எங்க மேல பெருகவே உடனே போயிரு. மெட்டீரியல் பிளஸிங் போய் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் வராது. பழைய ஏற்பாடு மெட்டீரியல் பிளஸிங், புதிய ஏற்பாடு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இல்லையா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் நம்ம பெருகணும். ஆமென், ஆமென். ஆமா, அதுதான் பலன் அடையணும், பலன் அடையும். அப்ப நம்ம சபை எப்படி இருக்கணும், இல்லையா? நல்ல தேவனோட ஐக்கியமா இருக்கணும். இன்னைக்கு இங்க எந்த கூட்டம் நடந்தாலும் சரி, நான் நெஞ்ச தொட்டு சொல்றேன். இன்னைக்கு சொல்றேன், இந்த வருஷத்துல நம்ம கோயம்புத்தூர் திருவாசனத்துல ஒரு வெளியூருக்கு வந்த நிமித்தம் தான் கூட்டம் மிஸ் ஆச்சே தவிர வேற ஒரு நாளும் ஒரு கூட்டம் மிஸ் பண்ணவே கிடையாது. இல்லையா? ஊழியெல்லாம் நிறைய இருக்குது, ஆனாலும் கூட்டம் மிஸ் பண்ணதே கிடையாது. பைபிள் ஸ்டடி மிஸ் பண்ணது கிடையாது. சனிக்கிழமை உபவாச ஜெபம் மிஸ் பண்ணது கிடையாது. காத்திருப்பு ஜெபம் மிஸ் பண்ணது கிடையாது. அதிகாலை 6 மணி ஜெபம் மிஸ் பண்ணது கிடையாது. நீங்க சாட்சி சொல்ல முடியுமா உங்களால? புது வருஷத்துல வைராக்கியமா இருங்க, இயேசுவுக்கா வைராக்கியமா இருங்க. இல்லையா? ஆமா. அதே போல நேரத்துல வரணும். சபைக்கு எப்படி வரணும்? நேரத்துல வரணும். 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா போச்சு. தெரியுமா உங்களுக்கு? போன வாரம் தென்காசி போனேன். 7:35க்கு ட்ரெயின்.
நான் 7:25க்கு ட்ரெயின், நான் 7:35க்கு வர்றேன். எத்தனை நிமிஷம் டிஃபரெண்ட்? ட்ரெயினில் போனால் 3 மணி நேரம், பஸ்ஸில் போனால் 5 மணி நேரம். எவ்வளோ நேரம் வேஸ்ட்டாக போச்சு? 2 மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சு. இடுப்பெல்லாம் உடஞ்சி தான் கொண்டு இறக்கி விட்டான். எத்தனை நிமிஷம் லேட்டு? இல்லையா? வாழ்க்கையில நேரத்தை என்ன பண்ணக்கூடாது? நாட்களை விசேஷிக்க கத்திருக்கென்று நேரத்தை யாருக்கு கொடுத்துறாங்க? 10 நிமிஷம் முன்னாடி வந்து உட்காருங்க. அப்படியே ஆண்டு சமூகத்தில் கழி கொடுங்க. மனசையெல்லாம் இறக்கி வைங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே நீங்க எல்லாரும் இடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இழைப்பார்கள். இங்க நம்ம சபையில எப்ப இழைப்பார்கள் தெரியுமா? நான் பார்த்த விதத்துல எப்ப இழைப்பார்கள் காணும். ஆனா சில நேரத்துல இழைப்பார்கள் இருக்கும். ஆனா நான் என்னோட பிரசங்கத்துல இழைப்பார்கள் பண்ண விட மாட்டேன். இல்லையா? நம்ம கை தட்டி எப்படியா நம்ம முழுகி வச்சிருவேன். இங்க வந்து சுகமா தூங்குது. இல்லையா? இங்க இல்ல, நம்ம பிரசங்கத்தை விட்டவே மாட்டோம். இல்லையா? ஏன்னா இது தேவ வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, பலப்படுத்துகிற வார்த்தை, நம்மை உருவாக்குகிற வார்த்தை. இல்லையா? இல்லையா? என்ன சொல்றேன்னா, இன்னும் இந்த புது வருஷத்துல சபை காரியங்கள்ல நீங்க பக்தி வைராக்கியம் அடைஞ்சே ஆகும். சத்ருவை ஜெயிச்சே ஆகும். ஆமென். சத்ருவை என்ன பண்ண? ஜெயிச்சே ஆகும். அடுத்தது கர்த்தருக்கு எப்போது நம்ம என்ன பண்ணணும்? அவரோட 3 காரியம். இந்த வசனத்தை தியானிக்க, அதிசயங்களை தியானிக்கணும், ஆச்சரியமான கிரியைகளை தியானிக்கணும், தேவனுடைய கிரியை தியானிக்கணும். ஆமென். கர்த்தரை துதிக்கும் போது நமக்கு என்ன வரும்? நல்ல பலன் வரும். கர்த்தரை துதிக்கும் போது நல்ல பலன் வரும். பாருங்க, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுங்களேன். 2 நாளாகமம் 7:3. இதெல்லாம் மனப்பாடமா தெரியும். சோத்ரம். அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த கர்த்தருடைய ஆலயத்துல மகிமை நிரம்பி இருக்கு. கர்த்தருடைய எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மகிமை நிரம்பி இருக்குது. அது மாத்திரம் இல்ல, தங்கி இருக்குது. அல்லேலூயா. நிரம்பி இருக்குது, தங்கி இருக்கு. நம்ம சரீரமாக ஆலயத்திலே கூட தேவனை துதிக்க 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 ஆராதிக்க ஆராதிக்க உங்க ஆவிக்குரிய இருதயம் எப்போதும் தேவ பிரசன்னத்துல நிரம்பி இருக்கணும். ஆமென். ஆமென். வேற எதுலையும் நிரம்ப விடக்கூடாது. கோபத்துல நிரம்ப விடக்கூடாது, எரிச்சல்ல நிரம்ப விடக்கூடாது. எந்த சூழ்நிலையுமே உங்க ஆத்துமாக்களை நீங்க தான் காத்துக்கொள்ளணும். ஆத்துமாக்களை என்ன பண்ணணும்? நீங்க தான் காத்துக்கொள்ளணும், கவனமா காத்துக்கொள்ளணும். அப்போ கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, பவுல் சீலா அவங்க என்ன பண்ணாங்க? எந்த இடத்துல இருந்து பாடி துதிச்சாங்க? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்களேன். எப்போ? நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். போதும், உங்களுக்கு அதுக்கு மேல நல்லா தெரியும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி தேவனை என்ன பண்ணாங்க? பாடி துதித்தார்கள். பாடி, நல்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி எப்ப ஜெபம் பண்ணாங்க? எப்ப ஜெபம் பண்ணாங்க? எப்ப ஜெபம் பண்ணாங்க? நம்ம நடுராத்திரியில 2ஆம் வாரமோ 3ஆம் வாரமோ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் மற்றவங்களுக்கு தான் இரவு பகல் எல்லாம். நமக்கு எப்பவுமே ஆண்டவர் தான் வெளிச்சம். ஆமென். எப்போது ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நேரம் கிடைச்சதா? தூக்கம் வரலையா? தூக்கம் வரலன்னு என்ன பண்றது? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தண்ணி குடிச்சுட்டு அப்புறம் போய் அப்போ இழுத்து போய் தூங்குறது. ஆண்டவர் எதுக்கு தூக்கத்தை களைச்சு விடுறாருன்னா, எந்த ஜெபம் பண்ணு, சபைக்காக ஜெபம் பண்ணு, ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணு, உங்க சொந்த பந்தத்துக்காக ஜெபம் பண்ணு. நாளைக்கு பிரச்சனை வரப்போகுது, உனக்கே பிரச்சனை வரப்போகுது, கொஞ்சம் முடிச்சிருச்சு ஜெபம் பண்ணுன்னு சொன்னா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு தூங்குறது எப்படி இருக்குது? இல்லையா?
நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி அவன் காயத்தோட இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க? காயத்தோட இருக்கிறாங்க. அடி கொடுத்து காயத்தோட இருக்கிறாங்க. நடுராத்திரி என்ன பண்ணாங்க? அவங்க ஜெபம் பண்ணி பாடி துதித்து எப்படி பலன் அடைஞ்சாங்க? அந்த சிறைச்சாலை கதவே அது என்னாச்சு? திறந்து அவங்க வெளியே வர அளவுக்கு ஆண்டவர் மகிமை அற்புதம் செஞ்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனை துதிக்கும் போது பூமியிலே அங்க பலன் உண்டாயி நல்லா உடையும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை துதிக்கும் போது ஆராதிக்கும் போது என்ன வேணும்? நல்ல பலன் உண்டாகும். அல்லேலூயா. அதே சமயத்துல நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப வைராக்கியமா இருக்கும். எப்படி இருக்கணும்? தேவ வைராக்கியம் நமக்குள்ள வேணும். கர்த்தரை குறிச்ச வைராக்கியம் நமக்கு வேணும். வேதத்தை குறிச்ச ஒரு வைராக்கியம் வேணும். ஆராதனை குறிச்ச ஒரு வைராக்கியம் வேணும். சபையை குறிச்ச ஒரு வைராக்கியம் வேணும். நம்ம எந்த அளவுக்கு வைராக்கியம் அடையிறோமோ அந்த அளவுக்கு பலன் அடையும். ஆமென். சர்ச்சுக்கு தானே போய்க்கலாம். மணி எத்தனை பாடிட்டு இருப்பாங்க. இன்னும் பிரசங்கம் வந்திருக்காரு. பாடிட்டு இருப்பாங்கன்னா இப்படியெல்லாம் நினைக்க கூடாது. ஆமென். வைராக்கியமா வரும். எந்த சொந்தம் வந்தாலும் சரி, எந்த பந்தம் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, இடையில நீங்க ஒரு ஆவிக்குரிய மனுஷன், ஒரு ஆவிக்குரிய மனுஷி. அதாவது நான் காலையில் கூட சொல்லி கொடுத்தேன், பலி செலுத்துறது என்னதாமா? ஒரு ஆசீர்வாதம். பலி செலுத்துறது என்னது? ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் தான் கொடுக்குறாரு. ஆமென். அப்போ எடுத்து ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோதரம், இந்த வருஷத்துல கவனிங்க, இந்த வருஷத்துல நீ ஏசப்பாக்காக என்னென்ன செஞ்சு அந்த தடையா இருக்குதோ அந்த தடை இன்னும் 2 நாள்ல உடைய போதும். உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாட்சியா நிறுத்தணும். ஆமென். நாளைக்கு நாளானிக்கு எதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காரு சொல்லுங்க. தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். எதுக்கு 2 நாள் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காரு சொல்லுங்க. எதுக்கு 2 நாள் ரெஸ்ட் கொடுத்துருக்காரு? இந்த ஒரு வாரமா அல்லது இந்த வருஷத்துல நீங்க என்னென்னலாம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சாரோ, அதிசயம் செஞ்சாரோ, விசேஷமா இந்த ஒரு வாரத்துல என்னென்ன செய்தி, என்னென்ன வார்த்தை உங்களை தொட்டுச்சோ அதெல்லாம் கொஞ்சம் தியானிச்சு 2 நாள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். ஆண்டவர் எனக்குள்ள தேவனுடைய கிரியை வெளிப்படணும். நான் அவனோட அதிசயங்களை தியானிக்கணும். நான் வேதத்தை நல்லா கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டாதான் கற்றுக் கொடுக்க முடியும். கற்றுக்கொண்டாதான் கற்றுக் கொடுக்க முடியும். நமக்கே தெரியலன்னா எப்படி மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? ஆமென், ஆமென். அவன் கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளணும். எப்பவுமே அந்த வாஞ்ச வரணும். ஆண்டவர் சமூகத்தில் இன்னும் கற்றுக்கொள்ளணும், இன்னும் கற்றுக்கொள்ளணும். பைபிள் ஸ்டடியில கற்றுக்கொள்ளணும், பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ளணும், வசனத்தை கற்றுக்கொள்ளணும், இன்னும் தேவனுடைய வரங்களை கற்றுக்கொள்ளணும், தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடுங்க. அது நிலையானது. அது உங்ககிட்ட யாரும் பறிக்க முடியாது. உங்ககிட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன முடியாது, பறிக்கவே முடியாது. ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு கிரியை செய்யும். ஒரே வார்த்தை ஜெபம் தான், டக்குன்னு அற்புதம் நடந்துடும். ஒரு நிமிஷத்துல அற்புதம் நடக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அவர் பார்த்துக்குவார். அவரோட தேவையை நீங்க பூர்த்தி பண்ணுங்க. அவர் என்ன விரும்புறாரோ அதை செய்ய ஒப்புக்கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தாழ்மையோடு சேவிக்கோன்னு நம்ம ஜெபம் பண்ணோம். வளர்ச்சி அடையோன்னு சொல்லிலாம் ஜெபம் பண்ணோம். விசுவாச கதவெல்லாம் திறக்கப்படணும் நல்லா ஜெபம் பண்ணோம். பண்ணவே இல்லைங்களா? இந்த 2 நாளா நீங்க தியானிங்க. வேற எங்கேயும் போயிடாதீங்க, அங்க எங்கேயும் போயிடாதீங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வேலைக்கு போயிட்டு வந்தீங்களா, எவ்வளவு நேரம் ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புத அதிசயங்களை செய்வார். ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வாசிச்சுட்டு நம்ம செய்தியை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எஸ்தர் 8ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அல்லேலூயா. யூதருக்கு பைபிள்ல இஸ்ரவேலர், யூதர் அப்படின்னு ஆவிக்குரிய அர்த்தத்துல பார்க்கும்போது இஸ்ரவேலர் அப்படின்னா எல்லாரும் கிறிஸ்டியன்ஸ் தான். ஆனா எல்லாரும் ஜெயிப்பாங்களா? எல்லாரும் ஜெயிப்பாங்களா? ஜெபிக்க மாட்டாங்க. ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த கூட்டத்துல தான் நானும் நீங்களும் இருக்கிறோம். ஆமென்.
அவருக்குன்னு ஒரு பங்கு வச்சிருக்கிறார். நான் பார்த்தோம் 7000 பேரை வச்சிருக்கிறாங்க. பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. மற்ற சபையிலிருந்து ஆண்டவர் நான் கூட நமக்கு இந்த கிருபாசனத்தை கொடுத்து, சத்திய சபையை கொடுத்து, நல்ல ஊழியரை கொடுத்து நம்மளை நடத்திட்டு இருக்கும் போது நம்ம ஜெபிக்கிறவர்களா மாறும்போது இங்க வேதம் சொல்லுகிறது, யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் அழிப்பும் கனமும் உண்டாயிற்று. எல்லாம் முழங்கால் போடுவோமா? எல்லாம் முழங்கால் போடுவோம். ஆண்டவரே, எனக்கு புது பலன் வேணும் ஆண்டவரே, எனக்கு புது பலன் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னோட பலன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ஆண்டவரே. என்னோட பலன் குறையக்கூடாது. ஆவிக்குரிய பலன் குறையக்கூடாது. ஆவியில பலன் குறையக்கூடாது. உண்மை தேடுகிற காரியத்துல பலன் குறையக்கூடாது. ஆண்டவரே, பலன் குறையக்கூடாது. என்னுடைய பலவீனத்தை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. எனக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. என்னை பலனை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கடுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று சொன்னீரே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பு பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்பு பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. துதி செய்வார் அழகான திருவிழார் என்னும் காக்கும் புயமே. இயேசுவே நாமமே என்னும் காக்கும் புயமே. இயேசுவே நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற மரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற மரங்களோ. எலியாவின் தேவனுக்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவனுக்கே உந்தன் விசுவாச சோதனையில். என்னை துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைதான் என்னும் காக்கும் தம்புயமே. இயேசுவின் நாமமே என்னும் காக்கும் தம்புயமே. இயேசுவின் நாமமே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உன்னை தேவன் அவர் தாசர்க்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உன்னை தேவன் அவர் தாசர்க்கு நிதியவர். என்னை துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைதான் என்னும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்னும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே. என்னை துதி செய்வார். எண்ணி இப்பொழுது உங்க சிந்தைக்குள்ள முழுவதும் கர்த்தர் என்ன அற்புதம் செஞ்சார், உங்களுக்கு என்ன செஞ்சார் எண்ணிப்பார். தேவ ஜனமே எண்ணிப்பார். எண்ணி துதி செய்யணும்.
ஒரு கிறிஸ்தவன் நிக்க வச்சு இயேசு உனக்கு எத்தனை அற்புதம் செஞ்சிருக்கிறார்னா ஒருத்தனாலே சொல்ல முடியாது. அன்கவுண்டபிள் பிளஸிங், எண்ணவே முடியாது, எண்ணவே முடியாது. ஏசப்பா நமக்கு செஞ்சிருக்கிற நன்மைகள் எண்ணவே முடியாது, எண்ணவே முடியாது. புது பலன் அடையணும், புது மகிமை எடுக்கணும், புதிய ஆவிக்குரிய அனுபவத்துல கடந்து வரணும், புதிய மகிமைக்குள்ள மாறணும், புதிய அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். சபையோடு இருக்கிற அனுபவத்தை புதுப்பித்துக்கொள் தேவ பிள்ளையே. தேவனோடு இருக்கிற உறவை புதுப்பித்துக்கொள். Renew in the name of Jesus. Renew பண்ணுங்க, renew பண்ணுங்க, renew பண்ணுங்க, renew பண்ணுங்க. ஓ புது வருஷத்துக்கு உண்டான அந்த மகிமை, அந்த கிருபை, அந்த புது கிருபை, புது கிருபை, புது கிருபை, புது கிருபை. என்னை புதுப்பிங்க ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவர் என்னை புதுப்பிங்கப்பா, புதுப்பிங்கப்பா, புதுப்பிங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையை கேளுங்க. தேவ பிள்ளையை கேளு. ஓ ரபா ரக 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 ரகு ரபா சத்த ரக ரக துரபா. ஆண்டவரே எனக்கு புதுப்பிங்க, புதுப்பிங்க, புதுப்பிங்க. எல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆண்டவர் எப்பொழுது எல்லா 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 கிரியைகள் அழியணும். எனக்குள்ள தேவனுடைய கிரியை தான் வெளிப்படணும். யோவான் சாணன் சொன்னது போல சொல்லுங்க, அவர் பெருகணும், சிறுகன் ஆண்டவரே, சிறுகன் ஆண்டவரே. பெருகுவீராக. உடைய வரங்கள் இறங்கி வரட்டும், வல்லமைகள் இறங்கி வரட்டும், அபிஷேகங்கள் இறங்கி வரட்டும், தரிசனங்கள் இறங்கி வரட்டும், சொப்பனங்கள் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. இங்கே இடறி விழக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகிறவருக்கு பலனை கொடுக்கிறவர், பலனை கொடுங்க ஆண்டவர், பலனை கொடுங்க ஆண்டவர். புது வருஷத்துல புதிய தீர்மானம் எடுங்க, புதிய தீர்மானம் இப்பொழுது எடுங்க, 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 எடுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட ஆவியானவர் என்ன பேசினாலும் தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க. ஒப்புக்கொடுங்க, 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 ஒப்புக்கொடுங்க. 2 நிமிடம் ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே நான் இந்த காரியங்களை தீர்மானம் எடுக்கிறேன், எங்கிட்ட சொல்லவே வேண்டாம், நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே இந்த தீர்மானத்தை ஆண்டவரே எனக்கு நிறைவேற்றி கொடுங்க. ஆண்டவரே கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுங்க, தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுங்கப்பா. உங்களுக்கு இயேசுவுக்கு அந்த தீர்மானம் தெரிஞ்ச போது ஒரு ஒப்புக்கொடுங்க, 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 ஒப்புக்கொடுங்க. இந்த வருஷத்துல நான் செஞ்ச தவற வருகிற வருஷத்துல நான் செய்ய மாட்டேன். இந்த வருஷத்துல நான் செஞ்ச காரியங்களை நான் புது வருஷத்துல செய்ய மாட்டேன். ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. இந்த சுத்திகரிப்பு கூடத்துல ஒருவேளை இன்னைக்குதான் நீங்க வந்திருக்கலாம், கடைசி நேரத்துல வந்திருக்கலாம். இப்பொழுது கடைசி நேரத்துல வந்தாலும் கூட கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. நீ எடுத்த தீர்மானத்திலே கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து, ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து. Thank you Lord, thank you Jesus. என்ன முடிவெடுக்கிறாங்களப்பா, ஆழங்களை அறிகிற கர்த்தர் அவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றுங்கப்பா, நிறைவேற்றுங்கப்பா, நிறைவேற்றுங்க. இந்த சபையில ஒரு புது பலன் உண்டாகட்டும், ஒரு புது பலன் உண்டாகட்டும், ஒரு புது பலன் உண்டாகட்டும். ஏதோ ஆவியானவர் இடம் முழுவதும் மகிமை நான் நிரப்பி வைத்திருக்கிறேன். அநேகருக்குள்ள சந்தேகங்கள் இருக்கிறது, அழிந்து போன நிலைமை இருக்கிறது. ஆண்டவர்களுக்குள்ள பற்ற வைக்க விரும்புகிறார், பற்ற வைக்க விரும்புகிறார். Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. சத்துவத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே, பலனை கொடுத்துருங்க ஆண்டவரே. ஆராதிக்கிற பலன், துதிக்கிற பலன், ஜெபிக்கிற பலன், வேதத்தை தியானிக்கிற பலன், ஆத்மாக்களை கொண்டு வருகிற பலன். ஓ புது பலன், புது பலன், புது பலன், புது பலன். ஆவிக்குரிய பலன், ஆத்மாக்குரிய பலன், சரீரத்துக்குரிய பலன். இப்பொழுது சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் சுட்டு எரிக்கட்டும், சுட்டு எரிக்கப்படட்டும், சுட்டு எரிக்கப்படட்டும், சுட்டு எரிக்கப்படட்டும், சுட்டு எரிக்கப்படட்டும். ஆண்டவரே உன் பலவீனத்தை பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. இப்பொழுது ஒரு புது பலனை கட்டளையிடுவீராக.
ஊன்ற கனி கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. எல்லாம் சோதரம் பண்ணுங்க. சோதரம் சோதரம் அதை ஜெபம் பண்ணுங்க. கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கிய